I think we can start the session right now. Okay, good. So could you all able to see the PPT complaint letters? Okay. Yes, sir. Okay, right. Okay, right. So so far we are seeing about the different forms of letters. So right from whenever you go for any company or job, you may be in a position to write, or you may be in a position to what I can say, draft certain business communication letters. ஓகேங்களா? ஸோ ஏகப்பட்ட பர்பஸ் இருக்கும். அந்த பர்பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு MBA ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது they'll be expecting you to go for drafting these letters. So happen to be the எல்லாமே மியூட் பண்ணீங்கப்பா. Happen to be the MBA students, we must have some basic input. இது அந்த அடிப்படையில் தான் we are just running the course. Okay, so right. So today we are going to see about the complaint letters. Complaint letters என்ன அர்த்தம்? Anybody? Open to everybody. Complaint letters. Sir, புகார் கடிதம் sir. புகார் கடிதம். Okay, right. புகார் கடிதம். Very good. அப்படினா என்னப்பா? What is that? What you are saying is a translation. Product ஏதாச்சும் வாங்குனோம்னா product default-ஆ இருக்கு. Complaint letter எழுதலாம் sir. Okay, right. Productல ஏதாவது fault இருந்ததுனா then we are writing letters to the producers. Very good. அப்புறம் good. Why we are writing the complaint letter? ஏதாச்சும் யார் மேலயாவது கம்ப்ளைண்ட் இருந்தா அத நம்ம சொல்றதுக்காக கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதுறோம் சார் ஆர்கனைசேஷன்ல. ஓகே, வெரி குட். யார் மேல நம்ம கம்ப்ளைண்ட் இருக்கு அவங்க ப்ராடக்ட்லயோ. வெரி குட். ஒரு இன்பர்சன் சொன்ன மாதிரி ஒரு ப்ராடக்ட்லயோ இல்ல தர்ஷின் சொன்ன மாதிரி இந்த சர்வீஸ்லயோ, சரி, யார் மேல நம்ம குறை சொல்ல போறோம்னா, ஏன் குறை சொல்ல போறோம்னா அவங்களுடைய சர்வீஸ் நல்லா இல்லன்றதை குறை சொல்லலாம். இப்போ ஹோட்டலுக்கு போறோம், திடீர்னு சர்வீஸ் சப்ளையரோட சர்வீஸ் சரியில்லை அப்படின்னு சொன்னா we are making complaint to the manager. We are making complaint to the அந்த ஓனர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றோம். ஒரு ப்ராடக்ட் இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு you are receiving a product from a company, அந்த ப்ராடக்ட் பார்த்தா டிஃபெக்ட் இருக்கு. ஓகே, இப்போ செல்போனே வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா இப்போ செல்போன்ல ஏதாவது டிஃபெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது again you are making a complaint and you are soliciting some response. ஓகே, இந்த கம்யூனிகேஷனும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஏன் கம்ப்ளைண்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது நீங்க சொல்யூஷன் வேணும் அப்படின்ற ஒரு அப்ஜெக்டிவ் தான் you are making a complaint to the particular person. ஓகே, வெரி குட். அப்புறம் வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் லெட்டர்ஸ்னா என்ன? மனோஜ் சார், சொல்லுங்க. ஆர்டர் பண்ண பொருள் கரெக்ட் டைம் இல்லனா கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் சார். வெரி குட். when your product is not coming into the right time, ஆர்டர் பண்ண ஆனா நீங்க பொருளை வந்து ரொம்ப நாள் கழிச்சு நீங்க வந்து பண்றீங்க, டிலே டெலிவரி அப்படின்னு சொன்னா கூட ஐ மேக் த கம்ப்ளைண்ட். வெரி குட். வேற எப்ப கம்ப்ளைண்ட் பண்ணீங்க? நம்ம ஒரு ப்ராடக்ட் கேட்டு அவங்க ஒரு ப்ராடக்ட் சென்ட் பண்ணும்போது. எக்ஸாக்ட்லி, வெரி குட். ராங் ப்ராடக்ட்ஸ் அனுப்புறாங்க, சரியா? நான் கொடுத்த ஸ்பெசிஃபிகேஷன் வேற, நான் ஆர்டர் பண்ணேன். ஏன்னா லாஸ்ட் டைம் ஆர்டர் நீங்க பண்ணும்போது யூ ஆர் கிவிங் இட் லாட் ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன், லாட் ஆஃப் டெஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்குறீங்க நீங்க. ஸோ அந்த லெட்டர் ஐ மீன் அந்த ஆர்டர் என்ன பிளேஸ் பண்ணீங்களோ ஆனால் நீங்க ரிசீவ் பண்ணதுக்கும் நீங்க ஆர்டர் பண்ணதுக்கும் டோட்டல் டிஃப்ரெண்டா இருக்கும்போது யூ மேக் த கம்ப்ளைண்ட் டு த பர்டிகுலர் கம்பெனி. ஓகே, வெரி குட். ரைட். சரண்யா சொன்னா அந்த ஆர்டர் ஏதோ மறுபடியும் அப்புறம் லாவண்யா சொன்ன குவாலிட்டி கிடைக்காதப்போ கம்ப்ளைண்ட் வரும்போது பண்ணுவாங்க சார். தாமோதரன் சொல்றாரு குவாலிட்டி கிடைக்காத போது. நான் என்ன குவாலிட்டியில சொன்னனோ அவங்க சொன்ன குவாலிட்டி, அவங்க சொன்ன குவாலிட்டி. ஓகே, ரைட். அவங்க இதை ப்ராமிஸ் பண்ணாங்க, நீ இந்த குவாலிட்டி சொன்னீங்கப்பா, ஆனா வந்து ஐ எம் நாட் இந்த வாங்கின ப்ராடக்ட்டை பார்த்தா அந்த குவாலிட்டி இல்ல. ஓகே, யூ ஆர் மேக்கிங் கம்ப்ளைண்ட் டு த கம்பெனி. வெரி குட். அப்புறம் ஸ்ரீதா சொல்லுங்க. சார், நாம ஆர்டர் பண்ற பொருளோட பிரைஸை விட அவங்க எக்ஸ்ட்ரா பிரைஸ் சேஞ்ச் வரும்போது பண்ணுவோம் சார் நம்ம. வெரி குட். ஓகே, நான் 1000 ரூபாய் தான் சொல்லிட்டு அனுப்புனேன், நீங்க பில்ல வந்து 1500 ரூபாய் அனுப்பியிருக்கீங்களா? ரைட், யூ ஆர் மேக்கிங் a complaint to the particular individual. வெரி குட், வெரி குட். தென் வேற சரி, இதெல்லாம் ஏன் பண்றோம்? சர்வீஸ்ல ஏதாவது மிஸ்டேக் இருந்தா அப்ப வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் சார். வெரி குட். அந்த எம்ப்ளாயிஸோட சர்வீஸ் சரியில்லை, அவங்க வேற ஏதாவது ஆஃபீஸர் சர்வீஸ் ஏதாவது சரியில்லை அப்படின்னு சொன்னா யூ மேக்கிங் a complaint. ஸோ ப்ராடக்டோட டிஃபெக்ட் இருந்தா கம்ப்ளைண்ட் பண்றீங்க, குவாலிட்டி சரியில்லைனா கம்ப்ளைண்ட் பண்றீங்க, டைமுக்கு டெலிவரி ஆனா கம்ப்ளைண்ட் பண்றோம், வேற ஏதாவது ப்ராடக்ட்டை மாத்தி அனுப்பிச்சா கம்ப்ளைண்ட் பண்றோம். ஓகே, ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் நம்ம கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு நம்ம நிறைய வாய்ப்புகள்ன்றது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஒரு பிசினஸ் இதெல்லாம் நடக்குமான்னா சர்வசாதாரணமா நடந்துட்டு இருக்கோம். ரைட் ஆர் ராங்? You cannot expect everything to happen perfectly. Okay, so என்னதான் அவங்க ட்ரை பண்ணாலும், என்னதான் ரொம்ப ப்ரொஃபஷனலா சிஸ்டமேட்டிக்கா இருந்தாலும், when the volume of business too much, when it involves some people, definitely there may be a chance of defaults. There may be a chance of இந்த மாதிரி வந்து ஒரு குவாலிட்டியில வந்து ஒரு ப்ராடக்ட் சேஞ்ச் ஆகுறதோ, குவாலிட்டி இது பண்றதோ, இந்த வாய்ப்புகள்ன்றது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி.
ஓகேங்களா சார்? நாம இப்ப அஃபெக்டட் பார்ட்டி, இப்ப நம்ம வந்து அஃபெக்டட் பார்ட்டியா இருக்கிறோம். அதனால நீங்க கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதுறீங்க. எதுக்காக கம்ப்ளைண்ட் எழுதுறீங்கன்னு கேக்குறேன். இதெல்லாம் காரணம். ஓகே ரைட். எஸ் சார் அது அவங்களுக்கு தெரிஞ்சு வந்திருக்கலாம், தெரியாம வந்திருக்கலாம் சார். அது அவங்களுக்கு தெரியப்படுத்தி எனக்கு வேற பார்ட் வேற ரீப்ளேஸ் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறேன். ரைட். we need some solution, right or wrong? we need some response. ஏன் நம்ம கம்ப்ளைண்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா அவனுக்கு இது மாதிரி டிஃபெக்டா வந்துச்சு தெரியப்படுத்துறது இல்ல. சோ அந்த மாதிரி தெரியப்படுத்துறது மூலமா வந்து ஐ எம் லுக்கிங் ஃபார் ஐ லுக்கிங் ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட். இல்ல நீங்க வந்து எனக்கு வந்து வேற என்னெல்லாம் எதிர்பார்ப்பீங்க? ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது என்னென்ன எதிர்பார்ப்பீங்க? ரீப்ளேஸ்மெண்ட் எதிர்பார்க்கறீங்க, அப்புறம் வேற என்ன எதிர்பார்க்கலாம்? சார் நம்ம இந்த மாதிரி சொல்லும் போது அவங்க இன்னொரு கஸ்டமர் கிட்ட அந்த மாதிரி பண்ணாம இருப்பாங்க. ஓகே ரைட். இப்போ நீங்க எதிர்பார்க்கறது என்னன்னா நீங்க ரீப்ளேஸ் பண்ண தேவையில்ல, பட் நீங்க வந்து இன்னொருத்தவங்க தப்பு பண்ணாதீங்க, ரைட்? இங்க உங்க பர்பஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் என்பது அப்படின்னு என்னன்னா அதர் பர்சன் ஷுட் நாட் பி அஃபெக்டட், அதனால ஜஸ்ட் ஐம் காஷிங் யூ. ஓகே ரைட். சோ ஜெனரலா போறீங்க, ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ண எதிர்பார்க்கறாரு, இன்னொருத்தவங்க வந்து யூ ஷுட் நாட் ரிப்பீட் டு தி அதர் பர்சன்ன்றத இன்னொரு சொல்றீங்க. வெரி குட். அப்புறம் சார் நெக்ஸ்ட் டைம் சர்வீஸ் பெட்டரா இருக்கும் சார். நெக்ஸ்ட் டைம் வந்து சர்வீஸ் வந்து பெட்டரா இருக்கணும். ஓகே வெரி குட். நெக்ஸ்ட் டைம் சர்வீஸ் பெட்டர். நமக்கே இது மத்தவங்களுக்கு அவங்க சொன்னது, இப்ப நமக்கே அடுத்த தடவை சரியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது நீங்க வலியுறுத்தலா அனுப்புறீங்க. அப்புறம் வெரி குட். அப்புறம் அவ்வளவுதானே? காசு திருப்பி வேணும்னு கேட்க மாட்டோமா? ரைட். இல்ல எனக்கு வர்ற கோவத்தெல்லாம் தீர்த்துக்கணும்னு நினைச்சுக்க மாட்டோமா? இல்ல பழி வாங்கணும், வேலையை விட்டு தூக்கணும். இப்ப சர்வீஸ் தர்ஷினி சொன்னாங்க, அவரு சர்வீஸ் பண்றவர் வந்து சரியில்லை, அவங்க ரொம்ப அவனை இன்சல்ட் பண்ணிட்டாங்க, உள்ளுக்குள்ள போய் ரொம்ப அலட்சியமா டீல் பண்ணிட்டாங்க, வாரே அவன் என்ன பண்றான் பாருன்னு சொல்லிட்டு நீ கம்ப்ளைண்ட் லெட்டர் கொடுத்து அந்த வேலையை விட்டு தூக்கிட்டு தான் மறுவேலை பாக்குறேன் பாரு, சொல்ல மாட்டோமா? யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? சோ தட் மே பி தி பர்பஸ் பிஹைண்ட் எ கம்ப்ளைண்ட் லெட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கலாம். Okay, so as we said earlier, any business communication, any business letter, it meant for achieving certain objectives. அப்ப என்ன அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம அச்சீவ் பண்ண விரும்புறோமோ, whether you want the product to be replaced or you want the paisa to be given back, இல்ல அடுத்த தடவை சர்வீஸ் வந்து போகும்போது கேஷ்னா இருக்கணும், ஒரு தடவை ஏமாண்ட ஓகே ரைட், அடுத்த தடவை நீ இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணாத, அப்படியே ஜாக்கிரதையா இருக்கணும், இதுதான் என்னுடைய நோக்கம். ஸோ த பர்பஸ் மே பி எனிதிங், த பர்பஸ் மே பி டிஃப்ரெண்ட் கான்செப்ட். அப்ப என்னென்ன பர்பஸ்லாம் என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ்லாம் நம்ம மனசுல வச்சிருக்கிறோமோ, எந்த பர்பஸ்லாம் நம்ம இது பண்ணி வச்சிருக்கோமோ அதை நம்ம என்ன பண்ணுவோம், அதை நம்ம ரெஸ்பான்ஸா சொலிசிட் பண்றதுதான் ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டருடைய அடிப்படை விஷயம். You understand that? It is not the mere sharing the defects. It is not mere sharing the poor quality of service. It is not mere sharing about the என்னெல்லாம் நீங்க டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணீங்க சொல்றது மட்டும் கிடையாது. பட் இது மூலம் சொல்றதால what response you want to solicit back, what response, what is the feedback you want to get back, என்ன சொல்யூஷன் நீங்க திருப்பி கொண்டு வர போறீங்களோ, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்க லெட்டர் ஆஃப் டிராஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பின் பாயிண்டா அக்யூரேட்டா உங்களுக்கு இருக்கணும். யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? இப்போ பைசாவே நீங்க திருப்பி வேணும், இல்ல ப்ராடக்ட்டை ரீப்ளேஸ் பண்ணணும், இல்ல வேற ஏதாவது எதானாலும் அப்ப நீங்க சொல்ல வர அந்த கம்ப்ளைண்ட் லெட்டர்ன்றது ஹவ் இட் ஷுட் பி அப்படின்றத யூ ஹாவ் டு செக் இட் அவுட். ஓகே. ஏன்னா சில டைம் நம்ம வந்து ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடும். நான் பைசா கொடுக்குறேன், நீ பொருளை கொடுக்குற, அப்ப நீ தான் நான் பைசா கொடுக்குறேன், நான் தான் கிங்னு நினைச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது. வி ஷுட் நாட் கோ ஃபார் இட். ஏன்னா அல்டிமேட் பர்பஸ் என்ன? இதுதான். ஏன்னா நீ 10 விஷயம் சொன்னா அவன் போன விஷயம் இன்னும் வேற ஏதாவது டெக்னிக்கலா காட்டி உங்களை அவுட் ஆகிடுவான். அண்டர்ஸ்டாண்ட்? நீங்க எல்லாம் ஓகேப்பா, ஆனா கடைசியில் என்னப்பா சைன் பண்ணி கொடுத்த ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது ஐ அக்ரி ஃபார் ஆல் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், இது மாதிரி ஒன்று நிறைய நீ கொடுத்துருப்பா, அவன் 18வது அக்ரிமெண்ட்டை நீ பாத்தியா, 18வது கண்டிஷன் நீ பாத்தியான்னு கேட்பான். நம்ம என்னைக்கு பார்த்தோம் நம்ம கண்டிஷன்ஸ்லாம் பொருளை வாங்கும்போது ஐ அக்செப்ட் ஆல் கண்டிஷன், டக்கு டிக்கெட்டுன்னு அனுப்பிச்சுட்டு இருக்கோம். நம்ம அவன் கிளியரா என்ன பண்ணிட்டு இருப்பான், ஹீல் பி ஹேவிங் இட். சோ அப்ப என்ன பர்பஸா நீங்க கம்ப்ளைண்ட் லெட்டர் போறீங்களோ சம்டைம்ஸ் நமக்கு உல்டாவா திருப்பி வந்துட ஆரம்பிச்சிடும். அப்ப அப்படிப்பட்ட கண்டிஷன் இருந்தா கூட நம்ம என்ன எதிர்பார்க்கறோம் அது நடக்கணும் அப்படின்னு சொன்னா அப்ப என்ன மாதிரிலாம் நம்ம லெட்டர்ஸ் வந்து டிராஃப்ட் பண்ணணும். ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் என்பது இட் இஸ் நாட் ஓன்லி ஃபைண்டிங் த ஃபால்ட் வித் த பீப்புள், பட் இன் ரெஸ்பான்ஸ் வாட் யூ வாண்ட் டு கெட் இட் பேக், அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய லெட்டர் வந்து நம்ம டிராஃப்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஆர்கனைசேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர்ஸ் அப்படின்றது சர்வசாதாரணமாக பயன்படுத்துகின்ற விஷயங்கள். ஏன்னா frequently you'll be dealing with the people, frequently you'll be dealing with the suppliers, frequently you'll be dealing with the customers, frequently you'll be dealing with the dealers. ஏகப்பட்ட பேர் நீங்க வந்து பண்ணலாம், நீங்க டீல் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ ஒவ்வொருத்தையும் நீங்க வந்து என்ன பண்ணலாம், சம்டைம்ஸ் அவங்க சர்வீஸோ அவங்க ப்ராடக்ட்டோ இல்ல அவங்க ஏதோ ஒரு விஷயத்திலயோ நம்ம பதிவு பண்றோம், அவங்க நம்ம கம்யூனிகேட் பண்றோம்னா how it should be. அப்ப நம்ம வந்து என்ன ரெஸ்பான்ஸ் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோமோ அது தமிழ் பண்றோமான்றதுலாம் we have to check it out. ஓகேங்களா? சோ வித் திஸ் லிட்டில் அண்டர்ஸ்டாண்டிங் லெட் us get into, இப்போ நீங்க சொன்னதெல்லாம் பாருங்க அந்த கம்ப்ளைண்ட் லெட்டர்ல நம்ம உள்ளுக்குள்ள பாக்குறத நம்ம will be seeing it. ஓகேங்களா? ரைட். சோ கமிங் பேக் டு த திங்ஸ், கம்ப்ளைண்ட் லெட்டர்ஸ். சோ வாட் ஆர் கம்ப்ளைண்ட் லெட்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, in any business mistakes and mishaps are inevitable.
ஓகே, ஸோ தவறுகள் என்பது தவிர்க்க முடியாதது. ஓகே, வெதர் இட் இஸ் இண்டஸ்ட்ரியல் பையிங் ஆர் இண்டிவிஜுவல் பையர், வாட் எவர் இட் மே பி, த மிஸ்டேக்ஸும் சரி, அந்த கம்ப்ளைண்ட் வரக்கூடிய சூழ்நிலைகள், கம்ப்ளைண்ட் பண்ண சூழ்நிலைகள் ஏற்படுறது ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணம். அக்கேஷன் சச் அஸ் goods received in damaged condition. இப்போ நீங்க சொன்னதெல்லாம் வருது பாருங்க. goods வந்து பார்த்தா damaged condition நீங்க ரிசீவ் பண்ணிருக்கலாம். unsatisfactory quality of goods, நம்ம சொன்னா இல்லையா, நம்ம சொன்ன என்ன குவாலிட்டி வேற, அவங்க கொடுக்குற குவாலிட்டி வேற. unsatisfactory quality of goods. சம்டைம் பார்த்தீங்கன்னா ராங் குட்ஸ், நான் என்ன ஆர்டர் பண்ணணும் அந்த பொருளே கிடையாது, இது ரைட் ராங். நான் ஆர்டர் பண்ணது வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல ஒருத்தனுக்கு அது மாதிரி தான். சரி, அவன் ஆர்டர் பண்ணது வந்து ஏதோ ஒரு ஷேவிங் ரேசர் என்னமோ ஆர்டர் பண்ணியிருக்கான், ரைட் தான். பட் வாட் ஹீ காட்னா வந்து கிட்டத்தட்ட வந்து $multi ஒர்த் இருக்கிற ஆப்பிள் ஃபோன் அவனுக்கு கிடைச்சிருக்கு. அமேசான் என்ன பண்ணிட்டான், பரவாயில்ல எங்க கிஃப்டா நீ வச்சுக்கோ, ராங் டெலிவரி தான், பட் அதுக்கான என்ன பண்ண முடியாது, திருப்பி லாஜிஸ்டிக்ஸ் பண்ண முடியாது, நீ வந்து அப்படியே கிஃப்டா வச்சுக்கோ. சேம் டைம் வந்து அவன் என்ன வேற ஆர்டர் பண்ணானோ அதை வந்து என்ன பண்ணாங்க, ரீப்ளேஸ் பண்ணாங்க. ஏன்னா வந்து என்ன ஆர்டர் பண்ணாலும் அது கிடைக்கல, அதனால ஜஸ்ட் தே ரீப்ளேஸ் த ஆர்டர் வாட் ஹி ஹஸ் மேட் இட். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணலாம், ராங் குட்ஸ் வரலாம். குவான்டிட்டி ஆஃப் குட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் வாஸ் ஆர்டர். நான் 100 யூனிட் சொன்னேன், நீ 50 யூனிட் தான் அனுப்பியிருக்க. நான் 100 யூனிட் தான் உனக்கு கேட்டேன், நீ 200 யூனிட் அனுப்பியிருக்க. மேக்கிங் ஏ கம்ப்ளைண்ட், ரைட் ஆன். goods delivered at the wrong place and to the wrong person. சில டைம் மாறி போயிடுச்சு, தப்பான இடத்துல டெலிவரி பண்ணிட்டீங்க, that may happen. delayed delivery of goods, ஸ்டார்டிங்ல சொன்னீங்க இல்லையா, ரைட். நம்ம goods வந்து ரொம்ப நேரம் கழிச்சு வந்தது அப்படின்னு சொன்னா we may be in a frustrated condition and we may tend to post some complaint to the particular company, right? So unsatisfactory service or work, Darshan sonanga paranga, right? When the people are not giving a proper service, when the people are giving a poor quality of service, and திருப்தி இல்லன்னு சொல்லும்போது just I want to make a complaint to the company, make a complaint to the organization. Discourtesy from staff, yes. So நம்ம இன்சல்ட் பண்ற மாதிரி பிஹேவ் பண்றாங்க, நம்ம வந்து சரியா ட்ரீட் பண்ணல, அலட்சியமா ஹேண்டில் பண்றாங்கன்னா கூட just we used to get a lot of irritation, right? So out of irritation, out of dissatisfaction, we may tend to post the complaints. Then mistakes in a bill or some other reasons, so many reasons we may tend to make a complaint letter. ஓகேங்களா? ஓகே, ஸோ கம்ப்ளைனிங் இன் a right way. பட் கம்ப்ளைண்ட் பண்றோம் அப்படின்றதால நம்ம கிட்ட நியாயம் இருக்குதான். இட் இஸ் நாட் தட் ஓகே நம்ம வந்து அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, நம்ம கிட்ட நியாயம் இருக்குதான், அதுக்காக என்ன பண்ண முடியாதுன்னா we cannot offend them. ஓகே, ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு ஸ்டூடெண்டா நம்ம இருக்கிறோம், ஒரு ப்ரொஃபஷனல் பிசினஸ் மேனா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, ஓகே நம்ம என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்கிறோம்னா லாங் டேர்ம்ல பாக்குறோம். நார்மலி they used to say that whether you are winning the battle or war ன்னு கேட்பாங்க. you have to win the war, not the battles. ஒவ்வொரு என்கவுண்டர் நம்ம வந்து வின் பண்ணிட்டு இருக்கணும். அவன் அப்படியுமே கிடையாது, he is doing some business, we are part of this business. எனக்கு அந்த பொருளை தேவைப்படுது, அவளுக்கு பிசினஸ் பண்றான், இந்த அண்டர்ஸ்டாண்ட் உள்ளுக்குள்ள இறங்குறோம் நாம. ஸோ உள்ள சின்ன விஷயங்கள் தப்பா நடக்கும்பொழுது பாத்தீங்கன்னா certainly we can have some adjustments. ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு கம்ப்ளைண்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அப்போ அதுடைய டோன் எப்படி இருக்கணும், அதில் கண்டென்ட் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி விஷயத்தை நீங்க உள்ள கொண்டு வர வைக்கணும் அப்படின்றது தான் இந்த கம்ப்ளைண்ட் லெட்டருடைய பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? ஸோ கம்ப்ளைனிங் இன் a right way can produce desired results. என்ன ரிசல்ட் நம்ம வரணும்னு எதிர்பார்க்கிறோமோ, சொன்னீங்க இல்லையா, எனக்கு ரீப்ளேஸ் பண்ணணும் சார், இல்லை பைசா வாபஸ் வரணும் சார், எல்லாம் வந்து இன்னொருத்தனுக்கு தப்பு பண்ணக்கூடாது சார், அவன் இல்லை எனக்கே இன்னொருத்தர் சர்வீஸ் பண்ணும்போது ஒழுங்கா சர்வீஸ் பண்ணணும் சார், எனிதிங் இட் கேன் பி, யூ அண்டர்ஸ்டாண்ட். பட் அந்த ரிசல்ட் நீ வர வைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க போடுற வார்த்தைகள் எப்படி இருக்கணும், நீங்க டிராப் பண்ற லெட்டர்ஸ் எப்படி இருக்கணும், the tone how it should be, எதெல்லாம் நீங்க வந்து பின் பாயிண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்றத you have to mention it. You understand? சில பேர் வந்து அப்படியே பொங்கி தீத்துருவாங்க, ரைட் ஆர் ராங், பட் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் இட்? படிக்கும்போது அவங்க மனசு துணுக்குன்னு இருக்கும், அப்புறம் சுக்கு வாரம் போடு. இட் ஷுட் நாட் பி லைக் தட். ஆக்ஷன் ஷுட் பி தேர். உங்க லெட்டரை பேஸ் பண்ணி they have to go for further action. ஃபர்தர் அவங்க ஹெல்ப் பண்றதோ, அந்த திருப்பி அந்த தவறு நடக்காம இருக்கிறதுக்கும் they have to go for it. You understand that? Okay, so அந்த particular purpose என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா you have to write in a right way, you have to go for it. Okay, right. So இப்போ என்னென்ன காம்போனன்ட் இருக்கணும் அப்படின்றது ஒரு அவுட்லைன் பார்த்துருவோம், அப்புறம் நம்ம டிப்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஒரு லெட்டர் ஃபார்மேட்ல கிளியர் கட்டா இருக்கணும். ஃப்ரம் வேர் இட் இஸ் பீங் ஒரிஜினேட்டட் அப்படின்றது அந்த லெட்டர் ஃபார்மேட். Probably will be knowing that ஒரு லெட்டர்ல என்னென்ன காம்பனன்ட் இருக்கணும், டாப் ஹெட் இருக்கும். சப்போஸ் நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்க அப்படின்னு சொன்னா உங்க சப்ளையரோ இல்ல உங்க வெண்டாரோ எனிபடி, ஓகே, இன்னொரு இண்டஸ்ட்ரி கிட்ட நீங்க டீல் பண்ணும்போது பண்ணிட்டீங்கன்னா when you're sending it up, see to that the letter is in a complete format. ஹெடிங்ல இருந்து இன்சைட் அட்ரஸ்ல இருந்து சல்யூடேஷன்ல இருந்து ப்ரொஃபஷனல் காம்பனன்ட் என்னென்ன இருக்கணுமோ சப்ஜெக்ட்ல இருந்து எல்லாமே கம்ப்ளீட்டா கொடுத்துருங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அடுத்து பாத்தீங்கன்னா as usual 7 C's. ஓகே, அந்த கிளாரிட்டில இருந்து கொஹரன்ஸ் எல்லாமே அந்த உலகம் நம்ம என்னென்ன எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனுக்கு என்னென்ன பிரின்சிபல்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது எல்லாமே அங்க என்ஷூர் இருக்கான்றது பேசிக்காவே நீங்க ஹேவ் டு என்ஷூர் இட்.
அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் அப்படின்னு சொன்னாலே நம்ம எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி நம்ம கொண்டு போகணும். இப்போ நீங்க அதாவது நாளைக்கு ஒரு பொருளை வாங்குறீங்க, ஆன்லைன்ல வாங்குறீங்க, இல்லை இங்க எங்க லோக்கல்ல சேலம் ஸ்டோர்ல வந்து யூஆர் ட்ரைங் பர்ச்சேசிங் ப்ராடக்ட். அப்ப திருப்பி அவங்களை இப்ப இது பண்ண போறீங்க, அப்ரோச் பண்ண போறீங்க, கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா அப்ப சீக்வென்ஷியலா எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி முடிக்கணும்ன்றது யூ ஹேவ் டு கோ ஃபார் இட். ஓகே, ஃபர்ஸ்ட் வாட் யூ ஆர் சப்போஸ் டு டூ அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ ஹேவ் டு ஸ்டார்ட் வித் த லிங்க் டு த கம்பெனி ஃபார் த இயர்ஸ். இன் த சென்ஸ் நீங்க அந்த ஒரு கம்பெனி கிட்ட நீங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் அனுப்புறீங்க அப்படின்னு சொன்னா முதல்ல உங்களுக்கு அந்த கம்பெனிக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை ஹைலைட் பண்ணும். சே ஐ எம் வெரி ஹாப்பி கஸ்டமர்ஸ் ஆஃப் யுவர்ஸ் ஃபார் பாஸ்ட் 5 years, ஒரு 6 years உங்க ப்ராடக்ட்டை வாங்கிட்டு இருக்கேன். I am one of the happiest customers. I am one of the person using your product. You understand that? Okay, இப்போ நீங்க சாம்சங் கம்பெனி வாங்குறீங்க, ஏதோ ப்ராடக்ட் சாம்சங் ஃபோன் சரியில்லை அப்படின்னு சொன்னா ஓகே, so you can just very well say that நான் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் சாம்சங் ப்ராடக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுப்பேன், ரைட்? ஸோ ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஐ மீன் சோ ஃபார் இதுல சாம்சங் பிராண்ட் தான் என்னுடைய மோஸ்ட் ப்ரிஃபர்டு பேங்க். ஓகே, ஸோ இந்த மாதிரி என்ன பண்றீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபர்ஸ்ட் நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அப்பதான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ற கொஞ்சம் சீரியஸ்னஸ் வரும். who he is, how he is related to us அப்படின்றதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்ல தெரியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு எஸ்டாப்ளிஷ் த லிங்க். இல்லை நீங்க ஒரு சர்வீஸ் கம்பெனி உள்ள போறீங்க, இந்த சர்வீசஸ் வெரி புவர். ஒரு ஹாஸ்பிட்டல் போறீங்க, ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் சரியில்லை அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு சே தட் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு உங்களுக்கு என்ன லிங்க். ஓகே, இருக்கிற இந்த ஹாஸ்பிட்டலே வந்து ஐ ஆல்வேஸ் கம் டு யுவர் ஹாஸ்பிட்டல் ஃபார் எனி ட்ரீட்மெண்ட், not only for mine, even for all my colleagues, I mean all my family members or friends, relatives, whoever it may be. I used to prefer your hospital, I used to prefer your hotel, I used to prefer your restaurant, anything it can be. You understand that? The first thing is you have to establish the relationship between you and the particular company. And the base பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா then you have to come to the specific instance. எந்த இன்ஸ்டன்ட்ல யூ ஆர் பீயிங் வாட் ஐ கேன் சே, நீங்க உங்களுக்கு வந்து இந்த சொன்னீங்க இல்லையா குவாலிட்டி ஆஃப் குட்ஸ் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா ஃபார் பாஸ்ட் 5 years ஐ எம் ஹேவிங் எ டீலிங் வித் யூ, ஃபார் பாஸ்ட் இயர் ஐ எம் பையிங் ப்ராடக்ட்ஸ், ஐ எம் என்ஜாயிங் யுவர் ப்ராடக்ட்ஸ், ஃபார் பாஸ்ட் இயர் வி ஹேவிங் த ரிலேஷன்ஷிப், ஐ எம் த கிளைண்ட் ஃபார் யூ. இது ஸ்டார்டிங்ல சொல்லிட்டீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா எந்த அக்கேஷன் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்களோ அந்த ஈவெண்ட்டை வந்து யூ ஹேவ் டு பின் பாயிண்ட் இட். ஓகே, ஸோ லாஸ்ட் டைம் வந்து லாஸ்ட் வீக் ஐ ஹேவ் பர்ச்சேஸ்ட் எ ப்ராடக்ட் ஃப்ரம் யூ, உங்ககிட்ட இந்த ப்ராடக்ட் நான் வாங்கினேன். இல்ல இந்த இதுல வந்து ஐ ஜஸ்ட் பாட் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் ஸ்டோர், இந்த ஸ்டோர்ல இருந்து இந்த போனை வாங்கினேன். இல்ல இந்த மாதிரி ஹோட்டல்ல போய் நான் இந்த மாதிரி சாப்பிட வந்தேன். இல்ல இந்த மாதிரி நான் உங்க பஸ்ல வந்து நான் டிராவல் பண்ணேன், ரைட் ஆர் ராங்? ஸோ இங்கிருந்து நான் வந்து சேலத்துல இருந்து ஐ வாஸ் ஜஸ்ட் டிராவலிங் டு கோயம்புத்தூர் via your KPN travels, okay, on this particular day, on this particular service. You understand that? So எந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஸ்பெசிபிக் அந்த ஃபால்ட் நீங்க சொல்ல விரும்புறீங்களோ, கம்ப்ளைண்ட் பண்ண விரும்புறீங்களோ, ஸோ அந்த ஈவெண்ட்டை அகைன் யூ ஹேவ் டு புட் பாயிண்ட் இட் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே. You understand that? So உங்க ரிலேஷன்ஷிப்பை சொல்றீங்க. இப்போ KPN Travels என்ன, I am the regular user of KPN Travels சொல்றீங்க. On the particular day I was in the last week I was going to Coimbatore from Salem. இந்த மாதிரி இந்த சர்வீஸ்ல வந்து so and so நம்பர் நான் போறேன் அப்படின்றத ஸ்பெசிஃபிக்கா சொல்றீங்க. அப்படி போனதுல அப்படி அந்த டிரான்சாக்ஷன்ல அந்த ஈவெண்ட்ல what is the problem you have faced it? Okay, so I am the regular user of your products and that particular day last week I purchased a product from your company, but in the product pathina there is a defect in the quality, there is a defect in the what I say, there is a mismatch in the number of orders what I have made. You understand that? So upon the specific problem you are just mentioning it. ஓகேங்களா? ஸோ கம்ப்ளைண்ட் லெட்டர்ல ஆர்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கம்பெனிக்கு என்ன சம்பந்தம், என்ன டிரான்சாக்ஷன்ல நீங்க அந்த டிரான்சாக்ஷன் மென்ஷன் பண்றீங்க, ஸ்பெசிஃபை பண்றீங்க, ஸ்பெசிஃபை பண்ணதை பேஸ் பண்ணி அதுல என்ன தப்பு நடந்ததுன்றத மெயின் பாயிண்ட்டுக்கு நீங்க ஹைலைட் பண்றீங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? ஓகே, ஸோ அந்த தப்பு மட்டும் சொல்லாம அந்த தப்புனால உங்களுக்கு என்ன வந்து ப்ராப்ளம் வந்தது, குவான்டிட்டி வந்து மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லும் பொழுது நான் 100 ஆர்டர் பண்ணியிருந்தேன் பட் யூ ஆர் சப்ளைட் only 50, I could not able to continue my production process. I ordered for this quality, but they came for this particular quality. So அதனால என்ன பண்ணா in return I could not able to get some what I say satisfaction. எனக்கு அந்த விஷயமே வந்து I could not able to, I was suffering with. You understand that? So அப்ப என்ன ஃபால்ட் நடந்ததோ ஸ்பெசிஃபை பண்ணிட்ட பிறகு அதனால உங்களுக்கு ஏற்பட்ட அந்த விளைவுகள் என்ன, அது மன உளைச்சலாக இருக்கலாம், பண இழப்பாக இருக்கலாம், இல்ல கஸ்டமர் இழப்பாக இருக்கலாம், இல்ல பிராண்ட் இமேஜ் போனதா இருக்கலாம், இல்ல anything it can be. So that you have to pinpoint it. So why you are doing this அப்படின்னு சொன்னா just you are try to make them to understand what is the consequences of the fault, what is the consequence of the the displeasure you have experienced it. அதுக்கு என்ன நடந்துன்றது நீங்க உள்ள சொல்ல வரீங்க. இதெல்லாம் நீங்க லிங்க் பண்ணி சொல்றீங்கன்னு வச்சுங்களேன், they will start to understand. Okay, they will start to understand எப்படிப்பட்ட கஸ்டமர் இவரு, அவர் என்ன விஷயத்தை குறிப்பிட விரும்புறாரு, அதுல என்ன பிரச்சனை அவருக்கு வந்தது, அந்த பிரச்சனை வந்ததால அவருக்கு என்ன கஷ்டங்கள் இருந்தது அப்படின்றதுலாம் they will try to understand it.
Okay, so once they have this understanding of difficulties, then you are posing the remedies what you are looking for. You understand? ஏன்னா இது உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனா இருக்கும். நீ கஷ்டத்தெல்லாம் சொல்லிட்டீங்க, ஷேர் பண்ணிட்டீங்க, but actually what you are looking for, they want to have some idea இல்லையா? So here you are expressing your own ideas. You understand that? So this is what the remedies, these are the solutions I'm looking for it. So when you have placed a defect products, kindly replace the product. When you have placed the delayed delivery நீங்க பண்ணதால வந்து எனக்கு ஃபர்தரா இவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுங்க, இல்ல கண்டிப்பா ப்ராடக்ட் நீங்க எடுத்துங்க, I cannot take it back, I cannot get the delayed product, என்னால எனக்கு வேண்டாம் எனக்கு. You understand that? So anything you can go for it. So what had happened? அதனால என்ன ஒரு டிஃபிகல்டிஸ் வந்தது, அந்த டிஃபிகல்டிஸால வந்து what the solutions are looking for, what the remedies are looking for, that you have to mention it. You understand? And not only that, in the complaint letter you have to solicit the response also. இந்த ரெமிடிஸ் நான் எதிர்பார்க்கிறேன், இந்த சொல்யூஷன் நான் எதிர்பார்க்கிறேன், இதுக்கு நீங்க எவ்வளவு சீக்கிரம் வந்து இது நீங்க வந்து எனக்கு தீர்த்து கொடுப்பீங்க, எவ்வளவு சீக்கிரம் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவீங்க அப்படின்றது வந்து இமீடியட்டா என்ன நீங்க ஆக்ஷன் எடுக்க போறீங்க அதை எனக்கு சொல்லுங்க. ஆள் சரியில்லை அப்படின்னா அந்த ஆள் என்ன ஆக்ஷன் நீங்க எடுக்கிறீங்க, அவனுக்கு வந்து என்ன மாதிரி பண்ண போறீங்க நீங்க, இல்ல இது மாதிரி இருந்தா just you have to ask them to what is the response they are going to take against your complaint அப்படின்றதையும் வந்து you have to solicit. You understand that? Solicit பண்ணி முடிச்ச பிறகு then you have to thank him. You understand that? Okay, so இதான் என்னோட கம்ப்ளைண்ட். மற்றபடி I'm very happy with your product, but only thing is this is what happened with you and try to give a better solution for me and this is what I'm expecting from the இது மாதிரி நான் ரெமெடிஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இது அடிப்படையில் நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க அப்படின்றது வந்து தயவு செஞ்சு என் கவனத்துக்கு கொண்டு வாங்க அப்படின்றதோட நீங்க என்ன பண்ணும், you have to finish the letter. You understand what I'm saying? Okay, so when you talking the complaint letter அப்படின்னு நீங்க கொண்டு வந்தாலே see to that it is in the letter format. 7 component பேசிக்கா இருக்கான்னு பாத்துங்க. Apart from that you have to start with your link. அந்த கம்பெனி என்ன லிங்க் இருக்கு, நீங்க எந்த கம்ப்ளைண்டர், இப்ப நீங்க ஒண்ணும் கிடையாது, இப்ப நீங்க நம்ம சேலத்துல இருக்கிற ஏதாவது ஒரு ஷோரூம்ல வந்து ஃபேஸ் டிஸ்பிளே டூ வீலர் வாங்கலாம் சொல்ற ராயல் என்ஃபீல்டு ஒரு ஷோரூம் போனேன், அந்த ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் அந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கண்டுக்கவே இல்லை, நிக்க வச்சுட்டாங்க, இல்ல வந்து அலட்சியமா டீல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா then you have to say that. ஓகேவா? அப்ப என்ன லிங்க், I'm a great bike lover, I always suggest to go for இது மாதிரி பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்து ஓகே. ஸோ அந்த பர்டிகுலர் டே ஐ கேம் டு யுவர் ஷோரூம், 4 ரோட்ஸ்ல சாமுண்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கிற உங்க ஷோரூமுக்கு வந்து ஐ ஜஸ்ட் கேம் தேர் in order to buy or get the information about a new arrivals of the motorbike வேணும் அப்படின்றது வந்தேன் நானு. ஓகே, பட் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா the executives are not engaging me. அவங்க எனக்கு என்கேஜே பண்ணல, கண்டுக்கவே இல்லை, அவங்க மட்டும் அவங்க வேலையை கவனிச்சிட்டு இருந்தாங்க, 2 பேர் சேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் they never looked at me, they never asked me what I wanted to have, so I felt very embarrassed, I felt very displeasure. ஸோ என்னால என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, நான் வாங்கணும் ஆசையோட வந்தேன், என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டு வந்தேன், பட் அங்க உள்ளுக்குள்ள சுச்சுவேஷன் இப்படி இருந்ததால வந்து ஐ ஃபேஸ் வெரி டிஃபிகல்ட். என் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு மாதிரி இமேஜ் எனக்கு போயிடுச்சு, நான் அவனுக்கு என்னென்னமா சொல்லி கொண்டு வந்தேன், பட் இங்க வந்து பாத்தீங்க ஐ ஆல்சோ ஃபெல்ட் வெரி டிப்ரெஸ், எனக்கு மன உளைச்சல் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அதனால என்ன பண்றீங்கன்னா யூ ஆஸ்க் த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் டு பி கேர்ஃபுல் சம்திங், ஆர் யூ ஆஸ்க் them to send me the details or anything. என்ன ரெமெடிஸ் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்க சொல்றீங்க, இதன் முடிவில் நீங்க என்ன எடுத்தீங்கன்றதை எனக்கு கவனத்துக்கு கொண்டு வாங்க. மற்றபடி ஐ எம் வெரி மச் தேங்க்ஃபுல் ஃபார் ஹியரிங் மீ மை கம்ப்ளைண்ட் அப்படின்ற மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், you can thank and you can finish it up. You understand that? So this is a basic steps that you can follow in a complaint letter. ஓகேங்களா? So apart from that, how the letter should be, complaint letter, இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்காப்பா so far ஸ்டெப்ஸ்ல? hello, are you all there? No sir. Yes No sir. No sir, yes sir. Okay. sir. Okay, right. So clear? ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர்ல என்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம், எப்படி அடுத்து கொண்டு போனோம், அதுக்கடுத்து என்ன, அதுக்கடுத்து என்ன, எப்படி கொண்டு முடியணும். You understand that? So any complaints, any defects, any problem you are facing up, this you can very well put it across. நான் டிராப் பண்ணது இந்த மனசு அப்படியே கொஞ்சம் அப்படியே லைன் வச்சுங்க. எந்த கம்பெனி டிராப் பண்ணா கடற்கரை டிராப் பண்ணி இருந்தாங்க சார், போய் நீட்டுங்க உங்களுடைய இவர்கிட்ட மேனேஜர் கிட்ட மற்றவங்கிட்ட, இது நீங்க அனுப்பலாம் சார், அவர் அங்க ஃபைன் டியூன் பண்ணி கொடுப்பார் டிஃபரன்ஸ். பட் திஸ் இஸ் த பேசிக் ஸ்கெலட்டன் ஆஃப் எ கம்ப்ளைண்ட் லெட்டர். சரியா? பட் அகைன் இந்த கம்ப்ளைண்ட் லெட்டர்லயே வந்து நீங்க காம்பனன்ட் உள்ள அந்த மெயின் கண்டென்ட்லாம் நீங்க எழுதும் பொழுது பாத்தீங்கன்னா வாட் ஆர் தி அதர் திங்ஸ் யூ ஹேவ் டு பேர் இட் இன் மைண்ட். ஏன்னா கம்ப்ளைண்ட் லெட்டர்ன்றது ஒருத்தர் வந்து குறை சொல்ல போறீங்க, சொல்லுவாங்க இல்லையா, when you are pointing one finger to others, 3 fingers are pointing towards you சொல்லுவாங்க. ஓகே, கம்ப்ளைண்ட் பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொன்னா மைண்ட்ஸ்ல வந்து திருக்குறள் கூட ஒண்ணு உண்டு. என்ன குறள் யாரும் சொல்ல முடியுமா? சொல்றவங்களும் ஒரு பேனா பரிசு அனுப்பி வைக்கிறேன் பார்சல். ரைட்? ஹலோ, are you all there? கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ஒருத்தர் பத்தி குறை சொல்லும் பொழுது அழகா திருக்குறள்ல திருவள்ளுவர் ஒரு இதை வந்து சொல்லியிருக்காரு, ஒரு குறள் சொல்லியிருக்காரு. யாரும் ரீகால் பண்ண முடியுமா?
சார் தீயினால் சுட்ட புண்ணா சார்? எக்ஸாக்ட்லி, வெரி குட் வெரி குட். சொல்லுங்க. தீயினா சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. புரியுதா? ரைட். தீல பட. அப்புறம் என்ன அர்த்தம்? ஹலோ, தீயினால் சுட்ட புண் கூட சீக்கிரமா ஆறிடும் சார். ஆனா நம்ம பேசுற வார்த்தையில வந்து அவங்களோட மனசு ரொம்ப கஷ்டப்படும் சார். காயப்படுத்தினா அவ்வளவுதான், ஜென்மத்துக்கு மறக்க மாட்டான். இன்னொரு திருக்குறள் சார், இதற்கின்னா முற்பகல் செய்யின் நமக்கின்னா பிற்பகல் தாமே தேடி வரும். வெரி குட். அப்படியே மீனிங் சொல்லுங்க பாப்போம் சார். நம்ம என்ன ஒருத்தங்களுக்கு செய்யறோமோ அது நமக்கு வந்துட்டு திரும்ப வரும், ரிவெஞ்சா வரும் அப்படிங்கிறது. வெரி குட். ஓகே 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 ஓகே, எக்ஸாக்ட்லி. நீங்க பாயிண்ட் 4 இது குறை கண்டுபிடிச்சீங்கன்னா நம்ம பக்கம் திருப்பி அவன் 10 குறையை கண்டுபிடிப்பான். யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் சேயிங்? ஓகே. சோ அப்போ ஒருத்தனை குறை சொல்ல போறோம், ஒருத்தனை காயப்படுத்த போறோம், ஒருத்தனை அஃபெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா we have to be very very careful. ஓகேங்களா? சோ அப்படி ரொம்ப கேர்ஃபுல்லா என்னென்ன விஷயங்கள் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் இருக்கு that we can see right now. Okay, see here, the letter of complaint should be factually correct. கரெக்டா ஃபேக்சுவலா நீங்க பேசணும். சும்மா இட்டு கட்டி பேசுறது எக்ஸாம்பிள் இட் should not be that. So it should be factually correct and problem should be correctly stated. என்ன டேட்ல என்ன ப்ராடக்ட் வாங்குனீங்க, அதுல என்ன டிஃபெக்ட் இருந்தது எக்ஸாக்ட்டா சொல்லணும். நீங்க நான் வாங்குனது எல்லாமே வேஸ்ட்டுங்க சொல்ல கூடாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? வாங்கின 50 பொருள்ல 10 பொருள் டிஃபெக்ட் இருந்ததுங்க, கரெக்டா சொல்லணும். ஓகே, வாங்கின எல்லாமே வேஸ்ட்டுங்க, உங்ககிட்ட வாங்கினே எல்லாம் தண்டங்க, எல்லாம் குவாலிட்டியே கிடையாதுங்க. யூ ஷுட் நாட் கோ ஃபார் இட். எத்தனை குவாலிட்டியா இருந்து எத்தனை குவாலிட்டியா இல்ல, 100 குவாலிட்டியா இல்லையா, ஓகே, then you can say 100 is not quality, that you can say it, but factually it should be correct and it should be correctly stated. அடுத்து பண்ணா you should not exaggerate the problem. அப்படியே உள்ள போயிட்டு வந்து எப்ப வந்தாலும் உங்ககிட்ட இந்த பிரச்சனை தானுங்க, should not exaggerate it. ஒரு அக்கேஷன்ல பிரச்சனையா இருக்கலாம், 2 அக்கேஷன்ல பிரச்சனையா இருக்கலாம். நீங்க பதிவு வந்து ஒரு எமோஷன்ஸ் ரொம்ப கொட்டுறீங்கன்ற பேர் வழியில if you are just exaggerating, மிகைப்படுத்துதல், ரைட்? ஒரு நீங்க சொல்ல வர விஷயத்தை ரொம்ப மிகைப்படுத்தி பேசுறீங்க அப்படின்னு சொன்னா that also, I mean, that is not a good practice of writing a complaint letter. So you should not exaggerate. You have to call spade as a spade. ஓகே, சோ ஸ்பேட் இது ஒரு ப்ராவர்ப் மாதிரி, சரிங்களா? அது வந்து நீங்க ஸ்பேட்னா மண்வெட்டின்னு சொல்லலாம், மண்வெட்டின்னு சொல்ல தவிர அது மிகப்படுத்தி சொல்லாத அப்படின்னு சொல்லலாம். பேனா பேனா, கடுனா கடு, எள்ளுனா எண்ணெயா இருக்கக்கூடாது, எள்ளுனா எள்ளுதான், ரைட்? என்னன்னா என்னதான். யூ ஹேவ் டு பி அக்கார்டிங் டு எக்ஸாகரேஷன்றது இருக்கக்கூடாது. The writer should be very clear and concise in describing problem. ப்ராப்ளத்தை சொல்லும் பொழுது கரெக்டா தெளிவா வந்து அவர் வந்து சொல்ற மாதிரி பாத்துக்கணும். The letter of complaint should be written as early as possible. ஓகேங்களா? நீங்க சார் நான் போன வருஷம் உங்க பஸ்ல டிராவல் பண்ணங்க அப்படின்னு ஆரம்பிச்சா முடிஞ்சு போச்சு அங்கே, ஓகேவா? தட் ஷுட் நாட் பி த கேஸ். ஸோ எப்போ வந்து இப்போ நீங்க நான் போன வாரம் போயிருந்தீங்க அப்படின்னா 2 நாள் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணாதான் அவர் திருப்பி என்ன முடியும், அது என்னன்னு விசாரிச்சு கரெக்டாக உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும். ஓகே, ஐ பாட் அவர் ப்ராடக்ட் இந்த 2015 நான் வாங்கினேன், அது பெரிய டிஃபெக்டா இருந்தது, எனக்கு இவ்வளவு நாள் ரொம்ப எனக்கு வந்து மனசை தாங்கல, அதனால உங்களுக்கு பதிவு பண்றேன்னா, 5 வருஷம் நான் பண்ணேன், கொஸ்டின் மே கம். யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? So the letter should be written as early as possible. Delay letter may weaken the writer's position and may be difficult for the investigator to get sufficient information. And tone of the complaint letter should be very courteous. நான் சொன்ன மாதிரி இன்னொருத்தனத காயப்படுத்தாம அந்த எப்படி வந்து நம்ம இத சொல்லுவாங்க இல்லையா, வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம சொல்ல போறது நெகட்டிவான விஷயம், நம்ம சொல்ல போறது குறை சொல்ல போறோம் அந்த கம்பெனி போல. அப்ப சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து அந்த விஷயத்தை வந்து நாசுக்காக, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து அந்த விஷயத்தை வந்து ஒரு பணிவோட நம்ம வந்து பணிவென்றனா அதுக்கு நீங்க நம்ம பணிஞ்சு தாழ்ந்து போகணும் அப்படின்னு சொல்ல வரல. பட் கூடுமானவரை மற்றவங்களுக்கு வந்து மனசை புண்படாம இங்க எப்படி அதை பதிவு பண்ணி, பட் அதே சொன்னா யூ ஹேவ் டு பி ஃபர்ம், யூ ஹேவ் டு பி வெரி, உங்க விஷயத்தை வந்து நீங்க ஸ்ட்ராங்கா நீங்க பதிவு பண்ணணும். ஓகேங்களா? நீங்க கோவமா இருக்கிறீங்களா, இதுவா இருக்கிறீங்களா, டிஸ்பிரஷனா இருக்கிறீங்களா, எனிதிங் இட் கேன் பி, but it has to be at the same time see to that it must be very courteous. Avoid the temptation to accuse the opponent for their mistake very rudely. ரூடாலாம் எப்பயும் தயவு செஞ்சு யூஸே பண்ணிடாதீங்க. நிறைய பேர் பார்ப்போம், நீங்க லெட்டர் தான் அனுப்புறது இல்ல, நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா சர்வீஸை பத்தியோ இது பத்தியும் பாத்தீங்கன்னா they used to talk very rubbish. வார்த்தைகள் வந்து கண்ட்ரோல் இல்லாம தடுத்துறதுன்னு ஓடியாந்துரும். அவன் ஆரம்பிப்பான், அந்த கோபம் என்ன பண்ணும், அடுத்த விஷயத்துல வந்து அவனுக்கு கண்ட்ரோலே இல்லாம ஏகப்பட்டதை கொட்டிடுவான். கொட்டி முடிச்சு திருப்பி அள்ள முடியாது. You understand what I'm saying? So அப்ப என்ன பண்றோம்னா we have to be very very careful. We have to avoid the temptation. At the end result என்ன, ஒரு பொருள் தானே அப்படின்னு ஒரு திங்கிங்ல இருந்து நீங்க கொடுக்கும் பொழுதுதான் நீங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட்டை வந்து you can able to solicit. Okay, do not use offensive and discourteous words. Okay, நீங்க ரொம்ப dishonest, you are a careless, you are unfair, you are a stupid, okay, you are a poor fellow, இதுக்குள்ள மோசமான ஆள் நீங்க தான், சரி, இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டா அப்பா எல்லாமே ஓகே, ரைட்? பட் பின்னால வந்து லாங் டர்ம்ல உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குமான்னு பார்த்தா may not be. You understand what I'm saying? So these are the tips you have to see to that you
when you are writing a complaint letter. ஓகேங்களா? just we see ஒரு சின்ன மாடல் மட்டும் பாப்போம் நம்ம. இங்க பாத்தீங்கன்னா ஒரு கார்த்திக்ன்றவர் வந்து வேளச்சேரியில இருக்கிறாரு. எல்லாம் ஒரு ஹைப்போதெட்டிக்கா தான் கொடுத்திருக்காரு. சரியா? சோ அவர் என்ன பண்றாருன்னா he is going from Chennai to Delhi. சென்னை டு டெல்லி 27-20க்கு இன்னைக்கு வந்து ஒரு இன்னைக்கு டேட்ல ரெடி பண்ணதானே இன்னைக்கு டேட்டை போட்டேன் நான். பட் பாஸ்ட் நடக்கிற ஈவெண்ட்ஸ் 4 நாள் 5 நாள் முன்னாடி நடந்த ஈவெண்ட்னு வச்சுங்களேன். ரைட் ராங். see here how he is starting. Respected sir, I am one of the மற்ற லெட்டர் ஃபார்மேட்லாம் வந்து as usual அந்த இதுல இருக்க மாதிரி வெறும் கண்டென்ட் மட்டும் தான் இங்க யூஸ் பண்றோம்ப்பா. அதனால டோன்ட் மைண்ட் அபவுட் இட். கண்டென்ட் எப்படி நம்ம கொண்டு போறோம் பாருங்க. Respected sir, I am one of the frequent travelers of your XYZ Airlines for past 10 years. லிங்க் சொல்றோம். Okay, I am one of the frequent travelers of XYZ Airlines for past 10 years. I am writing this letter to make you know about the extremely bad experience which I had while traveling through airline from Chennai to New Delhi on 27-2020. 27-20ல ஃபேக்சுவலா கொடுக்குறோம். சென்னை டு நியூ டெல்லி போற அந்த ஃபிளைட்ல வந்து இன்னும் முடிஞ்சா அந்த ஃபிளைட்டோடைய நம்பர் அது என்ன இதெல்லாம் நீங்க யூ கேன் வெரி வெல் டாக் அபவுட் என்ன டைம்ல போனீங்க இதெல்லாம் நீங்க மென்ஷன் பண்ணலாம். ஓகே, ஜஸ்ட் ஐ அம் கிவிங் an outline. இப்போ நீங்க ஈவெண்ட்டை ஸ்டேட் பண்றீங்க. இதுல போகும்போது ஐ ஃபேஸ்ட் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு வந்தது. யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? The flight was full of passengers and was very late, and above all, your crew was not so cooperative. Okay, so நீங்க ஈவெண்ட் என்ன ஸ்பெசிஃபை பண்றீங்க? ஃபுல்லா இருந்தது, லேட்டா கிளம்பிச்சு. அப்பார்ட் ஃப்ரம் தட் crew was வந்து அவங்க வந்து ஒரு ஒத்துழைக்காம crew-னா யாரு? உலகிற அந்த ஹோஸ்டர்ஸ் அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஏனோ தானோ கேர்லெஸ்ஸா இருக்காங்களே தவிர ஒரு கோஆபரேட்டிவா இருந்தாங்களா, ஒரு இதுவா இருந்தாங்கன்னா கிடையாது. ஸோ இதனால வந்து எனக்கு அந்த பயணம் என்பது ஒரு பேடான ஒரு மோசமான ஒரு அனுபவம் எனக்கு இருந்து போச்சு. தட் இஸ் வாட் யூ வாண்ட் டு record. That is அந்த நீங்க பதிவு பண்ண விரும்புறீங்க. Okay, so the flight was full of passengers and was very late, and above all, your crew was not so cooperative. It was not so quick in providing the services to the passenger. அந்த crew உள்ளவங்க வந்து உங்க people hostess வந்து யாருமே வந்து ஒரு குயிக்கா சர்வீஸ் பண்ணவே கிடையாது. I had to ask them the cup of tea more than twice. ஒரு டீயை கூட 2 தடவை 3 தடவை கேட்டாதான் அவங்க அந்த டீ எடுத்து வந்து கொடுத்தாங்க. ஒரு வாட்டர் பாட்டில் கேட்டாலும் டக்குனு கொடுக்கறது இல்ல. யூ அண்டர்ஸ்டாண்ட்? சோ ஸ்பெசிஃபிக்கா சொல்றீங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. As the journey was so long and we needed a good crew staff, but it was not so friendly. Okay, so journey வந்து கிட்டத்தட்ட 3 to 3 hours நாங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். பட் we could not able to அவங்களோட ஃப்ரெண்ட்லியா இல்லாதன்றதால அந்த 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி தர்ம சங்கடமா எங்களுக்கு ஆயிப்போச்சு. ஓகே, இதெல்லாம் நீங்க கான்சிக்வன்ஸா சொல்றீங்க. ஓகே, so you stated the things. They are not cooperative. அதனால என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா நடக்கிறதுனா எனக்கு வந்து டிஸ்கம்ஃபர்ட்டா இருந்தது. I felt very unhappy. We felt very discomfort. This all you are just trying to put it across. I think that there should be some improvement in a crew so that the passenger can enjoy their flight. Very good. நீங்க somebody said இல்லையா? So ஒரு தடவை ஏன் pinpoint பண்ணி காட்டுனா அடுத்தவங்க போகும்போது வந்து they can enjoy. இல்ல நானே அடுத்த தடவை போறேன்னா the service must be good. So here what I am looking for, என்ன ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்கறேன் அப்படின்னு சொன்னா the crew must be trained, the crew must be made much more cooperative. இதைத்தான் நான் எதிர்பார்க்கறேன் இந்த கம்ப்ளைண்ட் லெட்டர் மூலமா. நான் எனக்கு ரீஃபண்ட் பண்ணுங்க, எனக்கு மனநல வச்சிருக்க நஷ்டஈடு கொடுங்க. சப்போஸ் அதான் உங்க ஐடியானா அதுவும் you can go for it. But here what I am looking for it, as you said, this is a response, I am looking for it. This is a solution, I am looking for it. இதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்களோ அது எவ்வளவு சீக்கிரம் பண்ணுங்க. That's what I am soliciting a response from you. Your response will be highly appreciated. நான் கம்ப்ளைண்ட் லெட்டர் கொடுத்துட்டேன். இந்த கம்ப்ளைண்ட் சம்பந்தமா நீங்க எடுத்தீங்க, ஸ்டெப் எடுத்தீங்க இல்ல என்னன்றது உங்க ரெஸ்பான்ஸ் எனக்கு வேணும் அப்படின்றது மாதிரி என்ன பண்றீங்க? you are just trying to finish it off. You understand? So லிங்க சொல்றீங்க, ப்ராப்ளத்தை சொல்றீங்க, என்ன எக்ஸாக்ட் ப்ராப்ளத்தை சொல்றீங்க, அதனால என்ன விளைவுகள் ஏற்படுதுன்னு சொல்றீங்க, என்ன சொல்யூஷன் நீங்க எதிர்பார்க்கறீங்க, அதுக்கு நீங்க என்ன சொல்யூஷன் இன்ஃபர்மேஷன் பண்றோன்றதா நீங்க கோர்வையா நம்ம இங்க கொடுக்குறோம். You understand my friend? So any questions, any complaint situation, see to that you are following these steps. Okay, லிங்க் கொடுங்க, ஸ்பெசிபிக் டிரான்சாக்ஷன் ப்ராப்ளத்தை சொல்லுங்க, அதனால ஏற்பட்ட விளைவுகளை சொல்லுங்க, டிஃபிகல்ட்டி சொல்லுங்க, நீங்க என்ன ரெமெடிஸ் எதிர்பார்க்கறீங்க, அதுக்கு நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க இந்த கம்ப்ளைண்ட் லெட்டர் மூலமான்ற ரெஸ்பான்ஸ் சொல்லுங்கன்றது தான் இதனுடைய விஷயங்கள். ஓகேங்களா? Right. So these are the concepts related to complaint letters. So any complaint situation, see to that these things are taken into account and these steps are followed up the much more better way. Okay, right. So any questions, anything, you can just ask me now.